ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 2/3/2024 மாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மதியம் 2:30 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னதாக அனுச நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் காலை 8 மணி வரை மீனராசியை சார்ந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாத நேயர்களுக்கும் அதன் பின்னாக மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக காலையில் 8 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த 4ஆம் பாத நண்பர்கள் கொஞ்சம் நிதானிச்சிருந்துங்க. அதன் பிறகு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் சற்றே எதிலும் நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது அவசியமானது. நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவு நடைபெறுகின்ற நாள். இந்த நாள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள். இவங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய தினம் சற்று நிதானத்தன்மையை பின்பற்றுவது நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சனிக்கிழமையில மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரம் இருக்குங்க. குறிப்பாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெறணும், உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி காவல் தெய்வ வழிபாடு செய்வதற்கு, குறிப்பாக காலையில் செய்வதற்கு இந்த நாள் சிறப்பு பெறுகின்ற நாள். உதாரணத்துக்கு, என் தொழில் நல்லா போச்சுன்னா கருப்பண்ண சாமியை உனக்கு ஒரு படையல் போடுறேன், தொழில் நல்லா போயிட்டு முன்னேற்றமாகி நல்ல வருமானம் வந்ததுன்னா இந்த கோயிலுக்கு ஷீட் போட்டு தரேன், இல்லை எண்ணெய் காப்புக்கு எண்ணெய் வாங்கி கொடு, அந்த மாதிரி எதையாச்சும் ஒரு வேண்டுதல் நீங்கள் வேண்டிக்கிடுங்க, சரிங்களா? அந்த மாதிரி தொழில் முன்னேற்றத்திற்காக காவல் தெய்வ வழிபாடு பிரார்த்தனை செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க. நண்பர்களே, நம்ம இந்த தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசி பலன் அடிப்படையில் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? தொடர்ந்து பார்க்கலாம். மேஷம், மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உடல் நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எதிலும் சற்று மந்த போக்காகவே நீங்கள் செயல்படுவீர்கள். மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கூட எப்படி சொல்லுதுங்க, பாசிட்டிவாக யோசிக்காது, அப்படியே ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. ஆகையினால் இன்றைய தினம் முக்கிய முடிவுகளில் தலையிடக்கூடாது, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் வழக்கமாக எப்படி நகர்வீங்களோ அந்த நகர்வை மட்டும் வைத்துக்கிட்டு புதிதாக எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மை. பரணி, பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள், வரவேண்டிய பணவரவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு இனிய நாள், கல்வியில் ஏற்றம் உண்டு. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வெளியூர் பயணங்கள் உண்டு. அதே போல் அளவுக்கு அதிகமான விரய செலவுகளும் உண்டு. வீண் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் சின்ன கடன் தொந்தரவோ அல்லது கையிருப்பு விரயமோ ஏற்படும் அபாயம் இன்றைய தினம் உண்டு. ஆக கூடுமான வரையிலும் பண மேலாண்மை மிக அவசியம். ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். ஏற்கனவே வெளியூரில் வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனந்தனை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, மருத்துவ தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத எதிர்பாராத திடீர் செலவுகளையும் ஏற்படுத்தும். ஆக கூடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாகவும் கவனமாக இருந்துக்கிடணும், ஹெல்த் ரிலேட்டடாகவும் கவனமாக இருந்துக்க வேண்டியது மிக அவசியம். திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள்லாம் மடபடன் கட்டுக்குள்ளே வந்துடும். பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். வியாபார ஓட்டம் நல்ல முன்னேற்றத்தை பெறும், அதனால் வருமான ஓட்டமும் சிறப்பு பெறும். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் சற்று அதிகரிக்கும். தொழிலில் வீண் வாதங்களை வளர்க்காதீர்கள். என்ன வருவாய் வந்தாலும் அதை முறையாக தக்க வைக்காமல் வீண் விரயங்கள் ஆக்கி விடுவீர்கள். ஆக கூடுமான வரையிலும் பணம் வந்தவுடனே ஒரு பொருளாய் மாற்றுவது இன்றைய தினம் மேன்மை, சரிங்களா? பூசம்,
பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் பூசம் ஆயில்யம் 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே இருக்கின்ற உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற நாள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மிக்கவராக இன்றைய தினம் நீங்கள் கருதப்படுவீர்கள். தொழில் சார்ந்து நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை இன்றைய தினம் நிறைவேற்றி நற்பெயரினை தொழில் சார்ந்த சமூகத்தில் பெறுவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு பலமாக உண்டு. சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாதுங்க. இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீண் அலைச்சல்கள் உத்தியோகம் சார்ந்து அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இந்த வேலையை செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணுவீங்க, ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை வந்துடும். அதனால் இந்த பாதியில் விடுறது இருக்குல்ல, அதாவது அரைகுறையாக வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் தள்ளப்படுகின்ற நாள் இந்த நாள். அதனால் கவனம் தேவை தொழிலில், இல்லைனா பேர் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். பண வரவுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் சிறப்பாக உண்டு. ஆலய தரிசனமும் ஆன்மீக நாட்டமும் இன்றைய தினம் அதிகரிக்கும். உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்தவர்கள், அதாவது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆசைகளையும் கொடுக்கும். அந்த ஆசைகளால் அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த வேலையை முடிச்சிடும், அந்த இடத்துக்கு போய் இந்த வேலையை முடிச்சிடும், ஆனால் ஒரு வேலையை முடிக்க மாட்டீங்க, ஆனால் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே வேலை முடியல, ஆனால் காலிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்கம்பா, அந்த நாள் தான் இந்த நாள் உங்களுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, திட்டமிடல். 10 வேலையை செஞ்சுங்கிறது பெருமில்லை, 2 வேலை செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிறது தான், முழுமையாக செஞ்சேன் அப்படிங்கிறதா முக்கியம். அதை இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திட்டமிடல் மிக மிக அவசியமானது. அதை பின்பற்றிட்டீங்க, இன்றைய தினம் சகலத்திலும் மேன்மை உங்களுக்கு உண்டு. ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாள். வருவாய் மிக சிறப்பாக அமைகின்ற நாள். கைமேல் காசு புழக்கம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள், அதன் மூலமும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் உண்டு. வெளியூர் வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். ஆனால் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் இந்த ஈகோ கிளாஷஸ் மட்டும் எட்டி பார்க்க, அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சகலத்திலும் ஏற்றங்களை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நெருக்கடியாக இந்த நாள் சில விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் அளவுக்கு அதிக பொருளாதார விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக தொழிலில் தேவையில்லாத முதலீடுகளை தவிர்க்கணுங்க. சரிங்களா? சதயம் இவங்க சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விலகும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது நீங்கள் யாருக்கேனும் கொடுக்க வேண்டிய பணம், அந்த பாக்கிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பைசலாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்கள், இவங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எங்கே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது, பொருளாதார ரீதியாக புதிய முதலீடுகள் போடுறது. இன்றைக்கி மேக்ஸிமம் சுப நிகழ்வுகள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. குறிப்பாக முதலீடு அல்லது பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல், ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அந்த மிஸ்டேக் பின்னாடி உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துட்டிங்கன்னா சிறப்பு தான். சரிங்களா? விருச்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை, இவர்களை பொறுத்த மட்டிலும் வங்கி கடன்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து அந்த பின்னடைவுகள் விலகும். பொருளாதார நெருக்கடிகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மருத்துவ செலவானாலும் ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல ஆரோக்கிய மேன்மையை பெறுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே மேன்மை பொருளாதார ரீதியாக. சரிங்களா? தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மனம் மிக கடுமையான குழப்ப நிலையை எட்டுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆனால் குடும்பத்தில் அது சில பிரச்சனைகளை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக வெளியிடங்களை பார்க்குற மாதிரி குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி மூல நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. சுப நிகழ்வுகளுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது நன்மையான செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு. வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும். உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆனாலும் அது அதிகரித்து தான் குறையும். சில மருத்துவ செலவுகளை அது ஏற்படுத்தும். அதே போல் தொழில் சார்ந்த அகலக்கால் வைக்காதீர்கள்.
குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் இந்த தொழில் சார்ந்து ஏதாவது வரவேண்டிய பண வரவுகள் இருக்குன்னா அதை நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அது டிலே ஆகும். அதனால் ஸ்பான்டேனியஸாக வேற ஒரு பக்கமும் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பொன்பொருள் சேர்க்கை, தொழில் சார்ந்து ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது. வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மகிழ்ச்சிகரமான இந்த மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அவிட்டம், மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும். கையிலிருந்து சில பொருளை நகையை அடமானம் வைக்கிறது, ஒரு பொருளை அடமானம் வைக்க, இந்த அடமானம் வச்சு பணம் வாங்கி செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான சில நெருக்கடி சூழ்நிலைகளுக்கு ஒரு சிலரை இந்த நாள் தள்ளிவிடும். அதனால் கூடுமான வரையிலும் பண மேலாண்மை அல்லது கையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பண விஷயங்களை செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதை நீங்கள் உருவாக்கிக்கிடணும். அதான் பரிகாரம். பிடிச்ச மாதிரி வாழணும் இல்லையா, இருக்கிற வாழ்க்கையை பிடிச்சி ஏற்றுக்கிடணும். அதை தாண்டி கடன் வாங்கி நம்ம அப்படி வாழலாம், கடன் வாங்கி அப்படி வாழணும்னு அடித்தா இல்லையா, அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இடமாற்றம் உண்டு. திருமண முயற்சிகள் வெற்றியடையும். கல்யாண அமைப்புகளில் இருந்து அந்த தடைகளெல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். வருமானம் சீரும் சிறப்புமாக அமையும். சற்று சேமிப்புகள் அதிகரிக்கும். அந்த விதத்தில் இந்த நாள் சிறப்பு. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அலைச்சல்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி தொழிலில் முதலீடு போட்டிங்கன்னா அதை மறந்துடணும். அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி பெரிய முதலீடுகளை போடாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது, முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து கூட, அதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துங்க. டிசிஷன் மேக்கிங்கே இன்றைக்கி பண்ணாதீங்க, தள்ளி போடுங்க, யோசித்து வைங்க என்ன பண்ணலான்னு, அதை மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? குறிப்பாக பொருளாதார விரயம் உண்டு, பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? திட்டமிடல் அவசியம். இன்றைக்கி இதை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அங்கே போகிறோம். பிளான் இல்லாமல் உள்ள போனீங்கன்னா அங்கே போய் இங்கே வந்து திரும்ப அங்கே போயிட்டு இங்கே வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு செயலும் சொல்கிறேன். ஆக திட்டமிடல் மிக அவசியம். மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி 2 நட்சத்திரக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த நாள் வருமானம் சிறப்பு. கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது சுப செய்திகள் அல்லது சுப சகுனங்கள் அதிகம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் வருமான ஓட்டமும், குடும்பத்தில் இருப்பவர்களால் பண வருவாயில் சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசி பலன் அடிப்படையில் இன்றைய தினம் இவ்வாறு அமைகின்றது. ஆனால் உங்களுக்கென ஒரு சுயஜாதகம் உண்டு. அதன்படி நல்ல தசாபுக்தியில் செல்லுமாயின் இன்றைய நாள் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் யோக நாளாகவே அமையும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் வல்ல ஈசனருள் அதற்கு துணை புரியட்டும். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.